வீட்ல வந்து நூடுல்ஸ் பேன் பண்ணி வந்து 2, 3 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. நான் இந்த மேகி, இப்பி எந்த நூடுல்ஸுமே நான் செய்யறது கிடையாது. சஷ்மிதா வந்து நூடுல்ஸ் செஞ்சு தாங்க மம்மின்னு சொல்லி ரொம்ப தொல்ல பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் ரெட் ரைஸ் நூடுல்ஸ், வீட் நூடுல்ஸ், ராகி நூடுல்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ வந்து ரெட் ரைஸ் நூடுல்ஸ் தான் பண்ணி குடுத்தேன். ரெட் ரைஸ் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி தான். பட் இது பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு குடுத்துடலாம். நைட்டெல்லாம் வந்து டின்னருக்கோ இல்லைனா வந்து ஸ்நாக்ஸாவோலாம் ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்காதீங்க. இது டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மார்னிங் வந்து நான் வந்து ரெட் ரைஸ் நூடுல்ஸ் தான் பண்ணி குடுத்தேன். வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு எக் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்துருந்தேன். சஷ்மிதாவும் சாத்விக்கும் நல்லாவே சாப்பிட்டுருந்தாங்க. எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா விரும்பி கேட்குறது நியூடில்ஸு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு இதை தான் கேட்குறாங்க. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை தான் அவங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நானும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு. பட் நம்ம தான் அவங்களுக்காக சேஞ்ச் ஆகுறோமே தவிர அவங்க வந்து சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருப்பேன். சஷ்மிதா ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் கூட நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிடுவேன். 2 எக்கு ஆட் பண்ணிவிடுவேன். கொஞ்சமாக ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். எந்த விதமான கலர்ஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு தான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். பெப்பர் இது தான் யூஸ் பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.